ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நம்மளுடன் உரையாட வந்திருக்கும் கோவையைச் சேர்ந்த சிவசக்தி ஆஸ்ட்ரோவிஷன் கேபி அஸ்ட்ராலஜி நிபுணர், மலர் மருத்துவ நிபுணர் திரு தனபாக்கியம் மேடம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்புடன் வருக என்று வரவேற்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா தோஷமுள்ள நட்சத்திரங்கள்னு சில சொல்கிறாங்க. அந்த தோஷம் இருக்கிற நட்சத்திரங்களில் நின்ற கிரகங்கள் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்துது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி தெளிவாக உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல நட்சத்திர தோஷம் அப்படின்னா என்னங்க மேடம்? நன்றி சார். அருமையான கேள்வி. ஏன்னா கண்டிப்பாக மக்கள் வந்து தெரிஞ்சு பயனடையக்கூடிய ஒரு அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். ஏன்னா இன்றைக்கி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து நிறைய ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கணுமா, நட்சத்திரத்தை சொல்லணுமான்னு கூட சில ஆராய்ச்சிகள் வந்துட்டுருக்கு. ஆனால் உண்மையாகவே நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து எல்லா விஷயத்துலையுமே நம்ம ஒரு கோயிலுக்கு போனால் கூட நட்சத்திரம் சொல்லி தான் வந்து அர்ச்சனை பண்ணுறோம். ஒரு குழந்தை பிறந்த உடனே பெயர் சுற்றுக்கு நட்சத்திர நாம எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்குறோம். நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் கேட்டதில் வந்து நட்சத்திர தோஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரங்கள்லேயும் சில நட்சத்திரங்கள் வந்து இயற்கையாகவே தோஷ அமைப்பில் ஏற்பட்டிருக்கு. அதில் மெயினாக சொல்ல போனால் பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்திலேயே முதல் நட்சத்திரமான அஸ்வினி அப்படிங்கிறது கேதுவனுடைய நட்சத்திரம். அந்த அஸ்வினி, மகம், மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நட்சத்திரங்களுமே ஒரு சில வகையான தோஷங்களை குறிக்கிடுவாங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகமான தோஷங்கள் அப்படிங்கிறது, மகம் அப்படிங்கிறது பித்ரு தோஷத்தை கொடுக்கக்கூடியது, மூலங்கிறது வந்து தெய்வ குற்றத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். ஸோ இந்த மாதிரி தோஷங்கள் இந்த நட்சத்திரங்களில் வந்து ஒரு குழந்தை பிறக்கும்போது அவர்களுடைய முன்னோர்கள் வழியாகவோ அல்லது அந்த குழந்தையுடைய முன்ஜென்ம கர்ம வினையோ அந்த தோஷத்தை கொண்டு தான் பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இந்த தோஷங்கள் இருந்துச்சுன்னா, அதாவது பொதுவாகவே அஸ்வினி மகம் மூலம்ல ஒரு குழந்தை பிறந்தாலும் அல்லது அஸ்வினி மகம் மூலம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினாலுமே கண்டிப்பாக அதுக்கு தோஷங்களை உண்டாக்கும். அதுக்குரிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம். அதை வந்து செய்கிறது வந்து பண்ணினாதான் சிறப்பாக அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக அதுக்கான பரிகாரங்கள் பண்ணிட்டா சிறப்பான வாழ்க்கை அமையும். ரொம்ப நன்றிங்க மேடம். இந்த அஸ்வினி மகம் மூலம்ங்கிறது ரொம்ப ஒரு பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரங்கள். இதில் நின்று ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும்போது அந்த கிரகத்தோடைய தசாபுத்தி நடக்கும்போது அதனுடைய பாதிப்பை உணர்வாங்க. அதுக்கு முன்னதாக வந்து பரிகாரம் செஞ்சுக்கணும்னு சொல்கிறீங்க. இதே மாதிரி கேது நட்சத்திரம்லாம் வேற ஒரு மோசமான அமைப்பில் இருக்கக்கூடிய மற்ற நட்சத்திரங்கள் பற்றியும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. கண்டிப்பாக. இப்போ கேது நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயம் அப்படிங்கிற நட்சத்திரங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா தோஷத்தை கொடுக்கும். திருவாதிரையில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா கண்டிப்பாக அந்த குடும்ப வம்சாவளியில் தற்கொலை அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கும். அல்லது தற்கொலை எண்ணங்களை ஒரு கிரகம் திருவாதிரையில் இருந்து தசை நடத்தி அதுவும் அவங்களுக்கு லக்ன ரீதியாக அந்த பாவங்கள் மாரகஸ்தானமாக குறிக்கப்பட்டிருந்தால் அடிக்கடி அவங்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் அப்படிங்கிறது வரும். அப்படி இல்லைனாலும் அந்த தற்கொலை சார்ந்த விஷயங்களை தூண்டுதல் கொடுக்கும். அதே மாதிரி சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்துது அல்லது சுவாதியில் பிறந்திருந்தாங்கன்னா பெண் சாபம் நிச்சயமாக உண்டு. அந்த பெண் சாபம் பெற்று தான் அந்த குடும்ப வம்சாவளியில் இருக்கும். இல்லைன்னா பெண் குழந்தைகளோட வாழ்க்கை தரம் சரியாக இருக்காதுங்கிறது உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்தில் வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம் அடையாது. ஏன்னு சொன்னால் முன் ஜென்மத்தில் அவங்க வந்து பொருளாதார ரீதியாக யாரையாவது ஒருத்தரை ஏமாற்றிருப்பாங்க. ஒரு வேலை தன்கிட்ட வேலை செஞ்சவங்களையோ அல்லது இந்த ஃபினான்ஸ் கம்பெனிலாம் சொல்கிறோம் இல்லையா, 11ஆம் இடம் இல்லையா அது சதய நட்சத்திரங்கிறது. அப்போது அந்த சீட்டு போட்டு ஏமாறுறது, சீட்டு போட்டு பணம் எடுத்துகிட்டு ஓடிடுறது, இந்த மாதிரி விஷயங்களும் பொருளாதார ரீதியாக யாரோ ஒருத்தரை நம்ம ஏமாற்றிருப்போம். முன்ஜென்ம கர்மாங்கிறது. அப்போ அந்த திருவாதிரை, சதயம், சுவாதி இதில் ஒரு கிரகம் நின்று தசை நடத்தினாலும் அல்லது இதில் ஒரு குழந்தை பிறந்தாலும் லக்னம் அமைந்தாலுமே தோஷத்தை உருவாக்கும். ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நாங்களே என்ன நினச்சிருக்கோன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி சீட்டு போட்டு பணம் ஏமாந்துருக்குன்னா வேறு தசாபுத்தி காரணமாக இருந்திருக்குமோ, 2ஆம் அதிபதி நல்லா கெட்டு போயிருக்குமோ, அந்த மாதிரி எங்களுடைய கோணமெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ வந்து தெளிவாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அந்த நட்சத்திரத்தில் நின்று நடத்தும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ கண்டிப்பாக இதில் வந்து இன்னும் சொல்லப்போனால் நட்சத்திரத்தில் கிரகம் நின்று திசை நடத்தினா மட்டும் கிடையாது, நட்சத்திரத்தில் பிறந்தால் மட்டும் கிடையாது. நம்மளுடைய லக்னமோ லக்னாதிபதியோ அல்லது நம்மளுடைய 2, 5, 8, 11 சொல்லக்கூடிய ஸ்தானா
ஸ்தானாதிபதிகள் அல்லது கேந்திராதிபதிகள் அல்லது நம்ம வாழ்க்கை துணை அந்த நட்சத்திரத்தில் வந்தாவே நமக்கு பிரச்சனை தான். ஸோ ஒரு குடும்பத்தில் அஸ்வினி, மகம், மூலம், திருவாதிரை, சுவாதி, சதயம்ன்ற நட்சத்திரங்களில் குழந்தை பிறந்திருந்தாலும் நம்ம கூட பயணிக்கிறவங்க இருந்தாலும் கண்டிப்பாக இதுக்கான பரிகாரங்கள் பண்ணணும். இந்த பரிகாரங்கள் எல்லாமே கொடுமுடி ஸ்தலத்தில் பண்ணுறது விசேஷம். இது வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். நம்ம சஷ்டிக் அகாடமி, ஜோதிட பிரபஞ்ச குழு இது மூலமாக நம்ம பண்ணி கொடுக்குறோம். இந்த பரிகாரங்கள் செய்யும்போது சிறப்பாக அவங்க வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்துது. இதுக்கு நிறைய தெளிவான விஷயங்களும் உண்டு. தெளிவான ஒரு விளக்கங்க மேடம். இப்போ இந்த ராகு கேதுக்களுடைய நட்சத்திரங்கள்ல இருந்தால் எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும்னு சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி வேறு வகையான தோஷங்கள் ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரங்கள் ஏதாவது இருக்குங்களா மேடம்? கண்டிப்பாக இருக்குது. அதாவது நட்சத்திர தோஷம் அப்படிங்கிறது இந்த அஸ்வினி, மகம், மூலம் விட கண்டாந்த தோஷம் அப்படிங்கிறது வந்து நட்சத்திர தோஷம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம் நட்சத்திரத்தில் பார்க்க வேண்டியது. இந்த கண்டாந்த தோஷ நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதனின் நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதியுடைய 4ஆம் பாதமும் அஸ்வினி, மகம், மூலமுடைய 1ஆம் பாதமும் வந்து கண்டாந்த தோஷத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் பொதுவாக ஒரு அந்த குழந்தைகள் பிறந்தாலோ இல்லை அல்லது லக்னம் அமைந்தாலோ தசாபுத்தியாக இருந்தாலோ கூட பாதிக்கிறதுங்கிறத விட சில நேரங்களில் இந்த நட்சத்திரங்களில் ஒரு சுபகாரியம் நடத்திடுறாங்க, தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணிடுறாங்க, திருமணமோ அல்லது ஒரு வீடு கட்டுறதோ இல்லை ஒரு ஏதோ ஒரு நிகழ்வு அந்த வீட்டில் அந்த நட்சத்திரம் கண்டாந்த பாதத்தில் நடந்துருச்சுன்னா அதுக்கு மேலே அந்த குடும்பம் வளர்ச்சி அடையிறதுங்கிறது வந்து நிஜமாக சிறப்பாக அமையறதில்ல. இது கண்கூட நிறையா பேத்துக்கு பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேத்துக்கு ரேவதி 4ஆம் பாதம், ரேவதி நட்சத்திரம் அன்றைக்கு இருக்குன்னு பொதுவாக குறித்து கொடுத்துட்டு 4ஆம் பாதத்தில் கல்யாணம் பண்ணி பிரிவினை ஏற்படுத்தி அந்த குடும்பமே வந்து சிதைஞ்சு போன நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த கண்டாந்த தோஷம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த கண்டாந்த பாத தோஷம் அப்படிங்கிறதையும் நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும். இதுக்கான விஷயமே நம்ம பரிகாரங்களாக பண்ணி கொடுக்குறோம். அதுக்கான சிறந்த வாழ்வியல் பரிகாரத்தோடு சேர்த்து கோவில் பரிகாரங்கிறது ரொம்ப சிறப்பாக நம்ம பண்ணுறோம். ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கமாக இருக்குங்க மேடம். இப்போ கண்டாந்திர நட்சத்திரத்தை பற்றி நாங்கள் இது வரைக்கும் பெருசாக கேள்விப்படாமல் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குங்கிறத நாங்கள் நினச்சி ரொம்ப பெருமைப்படுறோம் மேடம் உங்களை. அதே மாதிரி இப்போது வேறு ஏதாவது ஒரு அடிஷ்னலாக இன்னும் சில விஷயங்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் மட்டும் பிரச்சனை பண்ணும் அப்படின்னு நீங்கள் இதை சொல்லுவீங்க மேடம்? கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே 27 நட்சத்திரம் நம்ம தாராபலன் அடிப்படையில் 2வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம்லாம் நம்ம அந்த 7வது 8வது நட்சத்திரம், 13வது நட்சத்திரம் அப்படியெல்லாம் சொல்கிறோம். கண்டிப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தாராபலன் அடிப்படையில் 2வது நட்சத்திரமாகவே சில நட்சத்திரங்கள் இருந்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு பூரட்டாதியில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, உத்திரட்டாதி 2வது நட்சத்திரம். எல்லோரும் பொதுவாக என்ன சொல்லுவோம், உத்திரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதியோட அனுஜன்மம் திருஜன்மம்னு எடுத்துக்கிட்டால் அனுஷ நட்சத்திரம்னு சொல்கிறோம். அப்போ இந்த உத்திரட்டாதி அனுஷம் எல்லாமே பார்த்திங்கன்னா கர்மா நட்சத்திரம்னு சொல்லுவோம். சரிங்களா? கர்மா நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், தாராபலன் அடிப்படையில் பொதுவாக ஒரு ஜோதிடர் என்ன சொல்லிடுவாங்க, ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்தை இயக்குங்க, உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லி ட்ரெண்டிங்காக சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் இதெல்லாமே வந்து ஒரு மாதிரி கர்மா நட்சத்திரம். இதுக்குரிய பரிகாரங்களுக்கு சில தெய்வ கோவில்கள் இருக்குது, ஆலயங்கள் இருக்குது, இதுக்குரிய விஷயங்கள் இருக்குது. இதையும் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக எடுத்து இந்த நட்சத்திரத்தில் கிரகம் நின்று திசை நடத்தினாலும் அல்லது நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உணவு வகைகள்னு நிறையா பேர் இப்போ ட்ரெண்டிங்கில் பயன்படுத்துகிறோம், அந்த மாதிரி இருந்தால் கூட இதெல்லாம் வேண்டாம், இதுக்கான பரிகாரங்கள் சரியாக பண்ணணும்னு சொல்லிகிட்ருக்கோம். இந்த மாதிரி கர்மா நட்சத்திரம்னு குறிப்பிடுறது வந்து பார்த்திங்கன்னா 13 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 13 நட்சத்திரங்களுமே வந்து உங்களுக்கு யார் பிறந்திருந்தாலுமே ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஸோ அதனால் இந்த 14 நட்சத்திரங்கள் அந்த அஸ்வினியில் மிருகசீரிஷம், ஆயில்யம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உத்திரம், அடுத்தது விஷாகம், அனுஷம், தனுஷில் பார்த்திங்கன்னா மூலம், பூராடம், உத்திரட்டாதி, இந்த மாதிரி 14 நட்சத்திரங்கள் வந்து கர்மா நட்சத்திரம்னு இருக்குது. இதுக்கான தோஷ நிவர்த்திகளும் நம்ம பண்ணுறோம். இதுக்கெல்லாமே ஏன் கொடுமுடியில் பண்ணுறோம் நம்ம பரிகாரம். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா மேடம் மூல நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டாந்திரம் நட்சத்திர பாதம் இருக்கலாம். ஒரு 2-3 விஷயத்தில் வந்து பாதிப்படைஞ்சிருக்கலாம். இது எல்லாத்துக்கும் வந்து என்ன தீர்வு, ஒரே இடத்துல இதுக்கு தீர்வு கிடைக்குங்களா மேடம்? கண்டிப்பாக இதுக்கு பல்வேறு விதமான பரிகாரங்கள், பல்வேறு விதமான ஆலயங்கள் இருந்தாலுமே எங்களோட ஆராய்ச்சியில் நாங்கள் இப்போ டீமாக வந்து இதை ஆராய்ச்சி பண்ணி பரிகாரம் பண்ணால் தீர்வு கிடைக்குமான்னு சொல்லி கடந்த ஓரிரு ஆண்டுகளில் வந்து முயற்சி எடுத்து பண்ணும்போது 3 வருஷமாக நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து
தீர்வு அப்படின்னு எதை நோக்கி நம்ம செஞ்சாலுமே காலபுருஷ தத்துவ அடிப்படையில் தான் போகணும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த முடக்குங்கிற விஷயம் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இப்போ சமீப காலங்களில் வந்து இதாகிட்டுருக்கு. அப்போ அந்த முடக்க அறியறது அப்படிங்கிறது மூலம் போராடம்னு சொல்லிட்டு காலபுருஷ தத்துவத்தில் தனுசு ராசியில் வச்சு சொல்கிறோம். ஸோ 9ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம பூர்வ புண்ணியமாகவும் பாக்கியமாகவும் கருதுனா கூட ஒரு தீர்வை தரக்கூடியது அப்படிங்கிறது. அதனால் அந்த மூல நட்சத்திர அடிப்படையில் நம்ம எடுக்கும்போது மூலத்துக்கு 19வது நட்சத்திரமாக வரக்கூடிய மகம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து இந்த அத்தனை வகையான தோஷங்களுக்கும் தீர்வு தரக்கூடிய நட்சத்திரமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே நட்சத்திர தோஷத்தில் அதில் சொல்லியிருந்தா கூட அது ஏன் தீர்வு தருதுன்னா மகம் அப்படிங்கிறது பித்ருக்களை குறிக்கக்கூடியது. அப்போது ஒரு சுக்கிரனுடைய நட்சத்திரமாக அதை சொல்கிறோம். ஒரு மனிதன் சுகபோகமாக வாழக்கூடியது அந்த சிம்ம வீடு அப்படிங்கிறது 5ஆம் பாவம் அப்படிங்கிறது நல்லா இருந்தால் தானே. மேஷம், சிம்மம், தனுசுங்கிறது அந்த 1, 5, 9ங்கிற விஷயங்கள் வந்து வலுவாக இருந்தால் தான் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது. அதனால் இந்த மகா நட்சத்திர அடிப்படையில் நம்ம தமிழ்நாட்டில் நாங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு பக்கத்தில் கரூர் ஈரோடுக்கு அருகாமையில் உள்ள கொடுமுடிங்கிற ஸ்தலம் தான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மகா நட்சத்திர இயக்கமாக இருக்குது. கடந்த ஒரு 3 வருடங்களுக்கு மேலே நாங்கள் அந்த நட்சத்திர பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். பல்வேறு விதமான பிரச்சனைகள்லேருந்து வந்த வாடிக்கையாளர்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சரியாகி இதிலேருந்து மீண்டு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் அந்த பரிகாரங்கள் செய்வோம். கண்டிப்பாக வந்து அது கொடுமுடியில் தான் செய்யணும். வேறு அதுக்குன்னு சில ஆலயங்கள் கூட இருக்குது. இந்த கர்மா நட்சத்திரம், கண்டாந்த தோஷத்துக்கு, அஸ்வினி மகமூலம் அங்கே போயிட்டு வந்தாலுமே இந்த நம்ம பரிகாரங்களும் வந்து உட்கார்ந்து தீர்வு அப்படிங்கிற விஷயத்த வந்து தெளிவாக ஒரு யாகம், ஒரு பூஜை பண்ணி, ஒரு கலச பூஜை இந்த மாதிரி விஷயம் பண்ணி அந்த கொடுமுடி ஸ்தலத்தில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஒரு தெளிவான விளக்கங்க மேடம். அதாவது எந்த 2-3 விதமான தோஷம் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இதுக்கு எல்லா தீர்வும் ஒரே இடத்துலையே இருக்குது. ஸோ அந்த ஒரே இடத்த நோக்கி வந்தீங்கன்னாவே உங்களுக்கு சகல விதமான தீர்வும் அந்த கொடுமுடி மகுடேஸ்வரர் கோயிலே இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. இந்த பரிகாரங்களை வந்து நீங்கள் எந்த மாதிரி சமயத்தில் எப்போ செய்கிறீங்க, அந்த மாதிரி விளக்கங்களை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கண்டிப்பாக. ஏன் ஒரே இடத்துல பண்ணணும்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா? பொதுவாக மகம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லிட்டேன் அந்த கோவிலில் இயங்குதுன்னு. அந்த கோவிலில் வந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருடைய இயக்கமாக அந்த கோவிலில் இருக்குது. அப்போ முப்பெரும் தேவர்களுடைய அனைத்து வகையான ஒரு இதுவுமே அதில் இருக்கிறனால நம்மளுடைய முற்பிறவி கர்மாக்கள் போகுது அப்படிங்கிற சங்கீதம், பிராரப்தம், ஆகாமியம்னு சொல்லக்கூடிய அந்த கர்மாக்கள் போகுது. அங்கே தான் வந்துட்டு காவிரி ஆறு வந்து திசை மாறி போகுது. அதனால ரொம்ப விசேஷம். என்றைக்குமே ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது வந்து திசை மாறிய தெய்வங்களை வழிபாடு செய்யும்போதும், திசை மாறிய இடம் அல்லது ஒரு புனித நதி வந்து இந்த மாதிரி திசை மாறுற இடம், இந்த முக்கூடல் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சங்கமம் ஆகிறது, இந்த மாதிரி இடத்துல பண்ணும்போது விசேஷன்றோம். இந்த கொடுமுடியில் வந்து ஸ்பெஷல் என்னென்னா வன்னி மரத்தில் பிரம்மா இருப்பார், வன்னி மரத்தடியில் பிரம்மா இருப்பார். அப்போ அந்த வன்னி மரம் அப்படிங்கிறது வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் போச்சாங்கன்னா அந்த காலபுருஷனுக்கு 10-11ஆம் வீட்டில் வரக்கூடிய அந்த நட்சத்திரம்னு சொல்கிறோம். அது வந்து பெரிய விதமான தீர்வை கொடுக்கக்கூடியது, பல விதமான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது. அப்போ அந்த பிரம்மா, விஷ்ணு, அந்த சிவன் அப்படிங்கிற 3 பேருமே முக்காலம் நம்மளுடைய முற்பிறவிகள் செய்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய இடம் தான் அந்த கொடுமுடி. ஸோ அந்த கொடுமுடியில் பண்ணுறதா ஸ்பெஷலு. அந்த கொடுமுடியில் நாங்கள் எப்படியெல்லாம் பரிகாரம் பண்ணுறோன்னா, யாகம் பண்ணி கொடுக்கறது, அப்போ கோதானம் கொடுக்கறது, கஜ பூஜை அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணுறோம். அது ஒவ்வொருத்தரோட ஜாதக அமைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பரிகாரமானா கிடையாது. எல்லாருமே அஸ்வினியில் பிறந்தால் அஸ்வினியில் ஒரே மாதிரியானா கிடையாது. அஸ்வினியில் 4 பாதங்கள் இருக்குது, அது டிகிரி வைஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கண்டாந்த தோஷமும் சரி, கர்மா நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பல்வேறு விதவிதமாக மாற்றம் ஏற்படும் பரிகாரங்களுக்கு. இதை வந்து சிறப்பாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நிறையா பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இதை வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து கடைசி ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கில மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் வந்து ரெகுலராக பண்ணி கொடுக்குறோம். ஸ்பெஷலாக ஒரு சில அக்கேஷன்ஸில் சில நட்சத்திர ரீதியாக செய்கிறது உண்டு. அது வந்து ஒரு ஸ்பெஷலாக எப்போது அமையும். ஏன் அந்த ஞாயிற்றுக்கிழமை சூஸ் பண்ணேன்னா, அந்த மகம்ங்கிறது சிம்ம வீட்டில் இருக்கிறனால ஞாயிறு அப்படிங்கிற ஒரு விஷயம். சூரியன் தான் உலகுக்கு முதலாக நமக்கு தெரிஞ்ச கிரகமாக இருக்கார், அவரோட இயக்கம். ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறது தேர்ந்தெடுத்து பண்ணி கொடுக்குறோம். ஒவ்வொரு ஆங்கில மாதமும் கடைசி ஞாயிறு வந்து 4வது ஞாயிற்றுக்கிழமை அது வந்து பண்ணுறோம். அதே மாதிரி அந்த பரிகாரங்கள் வந்து பண்ணி எல்லாருமே சக்ஸஸாக இருக்காங்க. வந்து நம்மக்கிட்ட கலந்துக்கிட்டு பண்ணிக்கிறவங்க ரொம்ப நல்லா அவங்க வாழ்வில் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக சொல்லிக்கிறேன்.
ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கங்க மேடம். பல்வேறு வகையான நட்சத்திர தோஷங்களுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு, அதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரத்தோட அமைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு பரிகார முறைகளிலும் ஒரு மாற்றம் பண்ணி மாதம் மாதம் பண்ணிகிட்டு இருக்கிறதா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இது எல்லாருக்கும் வந்து ஒரு மிக மிக ஒரு பயனுள்ள தகவல் இதை கொடுத்ததுக்காக, ரொம்ப ஒரு சிறப்பான தகவல் கொடுத்ததுக்காக மிக்க நன்றி மேடம். நன்றி சார். நன்றி. நன்றி, வணக்கம். இந்த பரிகாரங்கள் வந்து வேணும், இந்த பரிகாரங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி அதுக்கான விவரங்கள் கேட்டுக்கோங்க. அதே மாதிரி எங்களோட ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையோ அல்லது சஷ்டிக் அகாடமியோ தொடர்பு கொண்டு கூட நீங்கள் விவரங்கள் கேட்டுக்கலாம். கண்டிப்பாக அனைவருமே இந்த நட்சத்திர தோஷ நிவர்த்தி பூஜைகளை செய்து வாழ்வில் வளம் பெற வேண்டும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.